கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தரணும். இந்த ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதே, இந்த பாக்கியம் இருக்குதே, ரமதானை அடைவதற்குரிய சந்தர்ப்பமே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். சென்ற ரமதான்ல எங்களோட இருந்த எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ குடும்பத்தினர்கள், எத்தனையோ நலன் விரும்பிகள், எத்தனையோ நல்ல நல்ல மக்கள் இன்றைக்கு இந்த ரமதான்ல இல்ல. இன்னும் அதிகமான பேர் இருக்கிறாங்க, ரமதான அடையிறாங்க, ஆனா ரமதானுடைய நோன்பை நோட்பதற்குரிய சக்தி இல்ல, அதற்குரிய சந்தர்ப்பம் இல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான எங்களுக்கு அடைவதற்குரிய பாக்கியத்தை தரணும், பூர்த்தியாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தரணும். நாங்க நினைக்கணும் இது என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் என்ற எண்ணத்துல இந்த ரமதான்ல நாங்க அமல்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். ரமதானுக்காக வேண்டி தயாராகிறாங்க, நாங்க எப்படி தயாராகணும்? ரமதான்ல என்னுடைய அமல்கள் எப்படி இருக்கணும்? என்ற அமல்கள் ரமதான்ல எந்த முறையில இருக்கணும்? என்னுடைய தஹஜ்ஜுத் எப்படி இருக்கணும்? என்னுடைய சுபஹ் தொழுகை எப்படி இருக்கணும்? சுபஹுக்கு முன்னால் உள்ள சுன்னத்து, கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய திலாவத்து, இப்படி என்ற அமல்களுக்கு நான் ஒரு ஷெடியூலை போடணும், ஒரு ஒழுங்கு முறையை அமைக்கணும். ஏனோ தானோ என்று ஏனைய மாதங்களை போல இந்த ரமதானையும் கழித்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இது ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பமாக எடுக்கணும், ஆக பெரிய ஒரு பாக்கியமாக எடுக்கணும். இது என்ற கடைசி ரமதான் என்ற சிந்தனையில நாங்க அமல் செய்யணும். எப்ப எங்களோட அமல்கள் என்னுடைய தொழுகையாக இருக்கலாம், கடைசி இதுதான் என்ற மௌத்துக்கு முன்னால் உள்ள கடைசி தொழுகை என்று நாங்க தொழுதோம் என்றால் அதை பேணுதலாக அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோட தொழுவோம். அதே போல இந்த ரமதானுடைய நோன்பையும் வெறுமனே தாகத்தோடையும் பசியோடையும் கழித்து விடாமல் அதற்குரிய கூலிகளை நாங்க அடைந்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னோர்களுக்கு, உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போல உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க எல்லாரும் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, நாங்க தக்குவாதாரிகளாக மாறணும். அவ்வாறு நாங்க தக்குவாதாரிகளாக மாற இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் எங்களுக்கு வர இல்ல, அல்லாஹ்வுடைய இறையச்சம் எங்களுக்கு வர இல்லைண்டா இந்த நோன்புல எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் சொன்ன நோக்கம் இதுல கிடையாது. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல, இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய முதலாவது தலைப்பிறை தென்பட்டண்டா, சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின் வ குல்லிகத் அபுவாபுன் நார், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், ஜின்கள் கட்டி வைக்கப்படுகிறார்கள், விலங்கிடப்படுகிறார்கள். வ குல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் அனைத்தையும் அல்லாஹ் மூடிவிடுகிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அந்த நரகத்துடைய ஒரு கதவேனும் திறக்கப்பட மாட்டாது. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறதே, ஆனால் அதுல எந்த ஒரு கதவும் மூடப்பட மாட்டாது. வயுனாதி முனாதின், ஒரு மலக்கு இஅலான் செய்கிறார், யா பாகியல் கைர், ஏ நன்மை செய்யக்கூடிய மக்களே, அக்பில், நீங்கள் நன்மைகளை விரைவாக செய்து கொள்ளுங்கள், விரைந்து விரைந்து நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். வயா பாகிய ஷர், ஏ பாவம் செய்யக்கூடிய மக்களே, உங்களுடைய பாவங்களை விட்டும் நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க. வலில்லாஹி உதகாஉ மினன் நார், அல்லாஹ் நரகத்துல இருந்து நரகத்துக்கென்று தகுதியானவர்களை அல்லாஹ் இந்த ரமதான்ல ஒவ்வொரு இரவுலேயும் அல்லாஹ் நரகவாசிகளை விடுதலை செய்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நாங்க அதிகமாக நன்றி செலுத்தணும். என்ன காரணம் என்று தெரியுமா? அல்லாஹ் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாரதே நாங்க அவன்ட பக்கம் திரும்பணும் என்பதற்காக வேண்டி. இப்படி ஒரு ரமதானும் இல்லைண்டா ஏனைய மாதங்களை போல,
ஏனைய 11 மாதங்களை நாங்க எப்படி இருக்கிறோம் என்று நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். என்ற குர்ஆன் எப்படி இருக்குது, என்ற அமல் இபாதத்துக்கள் எப்படி இருக்குது, என்ற தொழுகை எப்படி இருக்குது. கண்ணியமானவர்களே, ஏனைய 11 மாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில எப்படி கழியுது, அதே போல ரமதான் ஒன்று இல்லாம இருந்திருந்தால் இந்த 12வது மாதமும் அவ்வாறே கழிந்திருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தணும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது, அமல்களுடைய ஒரு சீசன் இது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க கொஞ்சம் யோசிப்போம். இந்த ரமதானுடைய மாதம் இருக்குது, அல்லாஹ் குர்ஆனை இறக்கின மாசம். குர்ஆனை இறக்கின மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். இன்றைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம். என்ற வயசு எத்தனை, என்னுடைய வயது எத்தனை, எனக்கு இப்ப 25 வயது, 30 வயது, 40 வயது ஆகிவிட்டது. என்ற வாழ்க்கையில எத்தனை தடவை நான் முழு குர்ஆனையும் ஓதி முடித்திருக்கிறேன். என்ற வாழ்க்கையில ஒரு தடவையாவது முழுமையாக நான் குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறேனா, முழுமையாக குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறேனா? கண்ணியமானவர்களே, ஒரு முறையாவது ஓதி இருக்கிறேனா? எத்தனை ரமதான கடந்துட்டேன் நான், ஒரு குர்ஆனையாவது ஓதி இருக்கிறேனா? அல்லது குர்ஆனை தெரியாது, ஓதுறதுக்கு தெரியாது, படிப்பதற்காவது நான் முயற்சி செஞ்சிருக்கிறேனா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கலாம், இன்றைக்கு நிறைய பாஷைகள் எங்களுக்கு பேச தெரியும் என்று நிறைய பேர் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா குர்ஆனை ஓத தெரியாது.